சொல்றபடி பார்த்தா 2026 எத்தனை முனை போட்டியா இருக்கும் தமிழ்நாட்டுல? இல்ல நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா, என்னோட இன்னைக்கு புரிதல் படி அது வந்து 4 முனை போட்டி. 4 முனை போட்டியா? இன்னும் அது வலுக்க அதிகப்படுத்தவும் வாய்ப்பு உண்டு. 4 முனை போட்டியா? திமுக, அஇஅதிமுக கேம்ப், தாவேகா, நாம் தமிழர். நான் நாம் தமிழரை ஒரு கட்சியா தான் பார்க்குறேன். நான் சொல்றேன் 4 முனை போட்டியா தான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, தானா ஏறி வந்திருக்காங்க. என்னதான் வந்து அவங்க கூட எனக்கு வந்து சில முரண் இருந்தாலும் அவங்களும் இந்த களத்துல போட்டியில இருக்காங்க அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ இந்த 4 முனை போட்டிக்கு கூட நாளைக்கு அண்ணாமலை தனியா வந்தா, அண்ணாமலை அவர்கள் கே ஏ செங்கோட்டையன், டிடி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களை அரவணைத்தால், இன்னைக்கு என்டிஏக்குள்ள போதுமான வாய்ஸ் இல்லாத நீங்க சொன்ன தமிழ் மாநில காங்கிரஸ் போன்றவங்க அங்க இணைந்தால், இது 5வது முனையா மாறும். அவங்க வெல்வாங்க இல்லை ஸ்பாயில் பண்ணுவாங்கன்றது வேற. பட் ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லை அதிமுக பாஜக விட்டு தனியா வந்தா, அஇஅதிமுக தாவேகா கூட்டணி அமைஞ்சா இது மும்முனை போட்டியை குறையலாம். இல்லை அவங்க வராத பட்சத்தில் இந்த அஇஅதிமுகவோட வேற ஃபேஸஸாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து தாவேகா கூட போய் அவங்களோட தலைமை ஏற்று உள்ளே போனாங்கன்னா அது இன்னும் வேற மாதிரி ஒரு அஇஅதிமுக எடப்பாடி, அஇஅதிமுக அதர்ஸ்ன்னு வந்து அது தாவேகா கூட சேர்ந்தா அவங்க திரும்ப தாவேகா தலைவர் விஜய் வந்து முதல்வர் வேட்பாளரை ஏற்றுக்கும் போது தட் கேன் பி டிஃப்ரெண்ட் பால் கேம். இது எல்லாமே பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் அதெல்லாம் வரும் நாட்களில் பார்ப்பீங்க. பட் இன்னைக்கு டேட்டில் 4 முனை போட்டி இருக்குது. அது எதெல்லாம் வலுவாக இருக்குது அப்படின்றது வரும் நாட்களில் பார்ப்பீங்க.